நாடாளுமன்றத்தில் 10 மணி நேர விவாதத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த விவாதம் அப்படிங்கிறது இந்த நீட் முறைகேடு பற்றி இவர் சொல்லியிருக்காரா? என்ன தகவல்? பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே பொது தேர்வுகள் முறையற்ற வழிமுறைகள் தடுப்பு மசோதா மக்களவையிலே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வினாத்தாள் கசிவுகளில் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க இந்த மசோதா வகை செய்கிறது. நேற்று இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டிருந்தாலும் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டே இருந்த நிலையில் தற்போது இந்த மசோதா மீதான விவாதம் மக்களவையிலே துவங்கி இருக்கிறது. முன்னதாக இதன் மீது மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது பேசிய காங்கிரஸ் கட்சியின் கே.சி. வேணுகோபால் அவர்கள், இப்படி ஒரு முக்கியமான மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது உள்துறை அமைச்சரோ பிரதமர் மோடியோ அவையில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அவருக்கு பதிலாகத்தானே மக்களவையினுடைய துணைத் தலைவர் ராஜ்நாத் சிங் இருக்கிறார் என்று குறிப்பிட்டார். மேலும் அவர் பேசுகின்ற போது, முதலில் இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு 6 மணி நேரம் தான் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த மசோதாவிற்கு 6 மணி நேரம் போதாது, கூடுதல் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து 8 மணி நேரமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார். கூடுதல் நேரம் தேவைப்பட்டால் 10 மணி நேரமாக நீட்டிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து அந்த சலசலப்புகள் எல்லாமே அடங்கி தற்போது மசோதா மீதான விவாதம் துவங்கி இருக்கிறது. மசோதாவை தாக்கல் செய்து மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தற்போது உரையாற்றி வருகிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா மீது விவாதம் நடத்த 10 மணி நேரத்திற்கு மேல் விவாதம் நடத்தவும் தயாராக இருக்கிறோம் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தினுடைய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.